عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். தினம் ஒரு பெண் சஹாபி என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நம்ம எந்த சஹாபிய பெண்மணியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இவங்க யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களை பற்றிய அந்த செய்திகளை சொல்லிவிட்டதுக்கு பின்பாக அவங்க யாருன்னு சொல்றேன். ஹிஜ்ரி 8வது ஆண்டு, அதாவது ஃபதஹ் மக்காவின் பொழுது, மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ, அதிலிருந்து இந்த இஸ்லாத்திற்கு ஒரு வெற்றி காலமாக அரபிய தீபகற்பம் முழுவதும் பல்வேறு நகரங்கள், பல்வேறு நாடுகளுக்கு சென்று இஸ்லாம் தீவிரமாக பரவி கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய 1000 தோழர்களுடன் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்கத்து காஃபிர்களுடைய நிலை என்னவாக இருந்தது என்றால், இவர்கள் தன்னுடைய முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதனை முறையாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு சேதம் விளைப்பதற்காக வேண்டியும் அவர்களுக்கு கொடுமை கொடுப்பதற்காக வேண்டியும் இவர்கள் பல்வேறு வழிகளிலே இவர்கள் முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வருகின்றார்கள். இப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்று அவருடைய நிலை தடுமாறி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது மன்னிப்பு, அந்த எல்லாத்திற்கும் பொது மன்னிப்பு வழங்குகின்றார்கள். ஆனால் இஸ்லாத்திற்காக வேண்டிய இஸ்லாத்திற்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு சில நபர்களுக்கு நம்மளை அதிகாரம் அவருடைய கையிலே வந்து விட்டால் நம்மளை உயிரோடு விட்டுவிட மாட்டார்கள், கண்டிப்பாக நம்மை கொலை செய்து விடுவார்கள் என்ற எண்ணத்துல நாட்டை விட்டு நம்ம வெளியே போறதுதான் நமக்கு சரியான ஒரு முடிவாக இருக்கும் என்று பல்வேறு நபர்கள் மக்காவை விட்டு வெளியேறுகின்றார்கள். அந்த நேரத்துல ஒரு பெண்மணி ஒரு இஸ்லாத்தை ஏற்று தன்னுடைய கணவருக்காக வேண்டி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உரிமை கேட்கின்றார்கள், கோரிக்கை வைக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் நீங்க வருவதை அவர் நினைத்து அவர் யமன் தேசத்தை நோக்கி ஓடிவிட்டார், எனவே நீங்கள் அவருக்கு பாதுகாப்பு அளித்தீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உயிருக்கு நீங்கள் பாதுகாப்பு அளித்தீர்கள் என்று சொன்னால் அவர்களை நான் அங்கே அழைத்து வருகின்றேன் என்று அவருடைய மனைவி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கண்டிப்பாக வர சொல்லுங்கள், அவர்களுக்கு நான் பாதுகாப்பு வழங்குகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பெண்மணி தான் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க யாரு அப்படின்னா, இக்ரிமா இப்னு அபூ ஜஹல் அவர்களுடைய மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க எந்த குடும்பத்துல இவங்க பிறப்பு சம்பந்தமாக வரலாற்றுல குறிப்பிடப்படல. இவங்க எந்த குடும்பத்துல பிறந்து வளர்றாங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை குஃபுர், ஷிர்க், அதாவது அல்லாஹ்விற்கு இணை வைப்பதிலையும் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலையும் முழுக்க மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்கின்றார்கள். இவருடைய தந்தையுடைய சகோதரராக இருக்கக்கூடியவர் தான் அபூ ஜஹல். இவருடைய தாய் மாமன் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இஸ்லாமியர்களுக்கு ஆனால் இவர்கள் பல்வேறு இஸ்லாமியர்கள் மீது எதிர்க்க முடியாத ஒரு எதிரியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த குஃபுர், ஷிர்க் நிறைந்த இந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்துகிறார்கள். ஆனால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய அந்த நிலைமை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் நாம் சிந்திக்க வேண்டும். இவங்க அதாவது இந்த இக்ரிமா இப்னு அபூ ஜஹலுடைய, அதாவது அபூ ஜஹல் என்ன செய்யறான் அப்படின்னா, பத்ர் போர்ல வஃபாதாகிறான். இந்த இக்ரிமா இப்னு அபூ ஜஹல் இருக்கிறானே, எதற்காக வேண்டி அந்த பயந்து ஓடுனா அப்படின்னா,
இவனுடைய செயல் எல்லாமே இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி என்ன ஒரு செயல் செய்தாலும் அதுல இவனும் ஒருத்தனா இருப்பான். இவங்க தந்தை அபூஜஹல் பத்ரு போர்ல வஃபாத்தானதற்கு பிறப்பாக தன்னுடைய தந்தை விட்டு சென்ற அத்துணை செயல்களையும் இவனும் அதை தொடர்ச்சியாக கொடுமை கொடுத்து கொண்டு அவரை துன்புறுத்தி கொண்டு இருந்தான். உஹது போர்ல தன்னுடைய மனைவியான உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹாவுடன் சேர்ந்து இஸ்லாத்திற்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றான். அகல் போர்ல பனு கினானா அப்படிங்கிற கோத்திரத்தாருடன் சேர்ந்து மதினாவிற்கு எதிராக போர் தொடுக்கின்றான். அகல் போர்ல ஹிஜ்ரத் 8ஆம் ஆண்டு மதினாவை கூட ஒப்பந்தம் செய்திருந்த பனு குசா என்ற கோத்திரத்தாருடன் மதினாவுடன் ஒப்பந்தம் செய்திருந்த பனு குசா கோத்திரத்தாருடன் அவர்களுக்கு எதிராக இவர்கள் கொள்ளையடிப்பதிலும் அவர்களை பல்வேறு நபர் கொலை செய்வதிலும் இவன் ஒரு இந்த இக்ரிமா இப்னு அபூ ஜஹல் அவர்கள் இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடன் செய்து கொண்டிருந்த இந்த ஹுதைபியா உடன்படிக்கை, அதாவது மதினா மக்கள் இந்த இஸ்லாமியர்கள் எந்த ஒரு நாட்டு நட்போடு இருக்கின்றார்கள் அந்த நாட்டுடன் நாங்கள் எங்களுடைய பகைமையை வெளிப்படுத்த மாட்டோம் என்று ஒரு உடன்படிக்கையை போற்றி இது ஹுதைபியா உடன்படிக்கையை போற்றிருந்தார்கள். ஆனால் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பகிரங்கமாக மீறிய நபரும் இவர்தான். அதை சுக்குநூறாக உடைத்தெறிந்து அந்த கட்டுப்படாமல் தன்னுடைய என்ன ஒரு செயல்களால் அவர்கள் துன்புறுத்த முடியுமோ அத்துணை செயல்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வருகின்றார் என்று தெரிஞ்சு யமன் தேசத்தை நோக்கி ஓடி விடுகின்றார்கள். அப்பொழுது தன்னுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாதுகாப்பு பெற்றதன் பின்பாக இவர்கள் மதீனாவிற்கு வருகின்றார்கள். மக்காவிற்கு வருகின்றால் மக்காவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவழைத்து அவர்கள் இக்ரிமா ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க எனக்கு உயிர் பிச்சை தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க உண்மையதான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவங்க இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹா எப்ப இறக்குறாங்க அப்படின்னா ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரோமானிய பேரரசரோட அந்த அஜ்னத்தைன் என்ற போர்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்ப இவங்க விதவை ஆகுறாங்க. இவங்க தன்னுடைய மறுமணம் செய்ய ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இஸ்லாத்திற்காக வேண்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுக்க யார் அன்புடனும் இது இஸ்லாத்திற்காக வேண்டி யார் தியாகியாக வீரர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் வாக்குப்பட நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க காலித் பின் சயீத் என்ற சஹாபியை திருமணம் செய்து கொள்கின்றார்கள். ஆனால் இந்த திருமண முறை மிகவும் ஓரிரு நாட்களிலே இவர்களுடைய திருமண வாழ்வு முடிவுக்கு வருகின்றது. இவர்கள் பிறப்பு குறித்த செய்தியும் இவர்களுடைய குழந்தைகள் குறித்த செய்தியும் இவர்கள் மரணம் குறித்த செய்தியும் வரலாற்றிலே இடம்பெறவில்லை. ஆக அல்லாஹு தஆலா வரக்கூடிய நாட்களிலே பல்வேறு சஹாபாக்களுடைய தியாகங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.